குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் திரு ஏகம்ப மாலை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும் 41வது பாடல். ஊர் இருந்தென்ன நல்லோர் இருந்தென் உபகாரமுள்ள பேர் இருந்தென்ன பெற்ற தாய் இருந்தென் மடப்பெண் கொடியால் சீர் இருந்தென்ன சிறப்பிருந்தென்ன இத்தேயத்தினில் ஏர் இருந்தென்ன வல்லாய் இறைவா கச்சி ஏகம்பனே. இதுதாங்க இந்த பாடல். உபகாரம் அப்படின்னா உதவி, மடப்பெண் கொடியால் அப்படின்னா இளமையான மனைவி, தேயம் அப்படின்னா உலகம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காஞ்சி பதிவாள் சிவபெருமானே ஊர் இருந்தென்ன நல்லவர்கள் இருந்தென்ன பிறர்க்கு உதவி செய்து அதன் மூலம் கிடைக்கும் நல்ல பெயர் இருந்தென்ன பெற்றெடுத்த தாய் இருந்தென்ன மனைவியின் அன்பும் சிறப்பும் இருந்து என்ன இவ்வுலகில் அழகான பல பொருள்கள் இருந்தாலும் என்ன உன் அருள் இல்லாத போது இவையெல்லாம் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 42. வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எரிய பிரம்பால் அடிக்க களிவண்டு கூர்ந்து அல்லார் பொழில் தில்லை அம்பலவானர்க்கு ஓர் அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இறைவா கச்சி ஏகம்பனே. இதுதாங்க இந்த பாடல். வெகுண்டு அப்படின்னா கோபப்பட்ட, பிதா அப்படின்னா தந்தை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காஞ்சி பதிவாள் சிவபெருமானே அர்ஜுனன் உன்னை வில்லால் அடித்தான், திண்ணன் என்னும் வேடன் செருப்பால் உதைத்தான், சாக்கிய நாயனார் உன்னை கல்லால் எறிந்தார், பாண்டியன் பிரம்பால் அடித்தான். இறைவா இவர்கள் எல்லாம் உன்னை இவ்வாறு வருத்தியதற்கு காரணம் உனக்கு தாய் தந்தை இல்லாததால் அல்லவோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இந்த வரிகள் படிக்கும் போது சின்ன வயசுல இருந்து நான் கேட்டுட்டு இருக்க ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, அந்தம் மிகுந்த ஸ்ரீ அம்பலவானரே அருமையுடனே பெற்று பெருமையுடன் வளர்த்த தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. என்னுடைய அப்பாவுக்கு சமர்ப்பணம் இந்த பாடல். அடுத்தது பாடல் 43 மற்றும் 44. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை சன்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னம் எத்தனை எத்தனை சன்மமோ என் செய்வேன் கச்சி ஏகம்பநாதனே. இதுதாங்க இந்த பாடல். மூடன் அப்படின்னா அறிவற்றவன், சன்மம் அப்படின்னா பிறவி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காஞ்சியில் எழுந்தருளி உள்ள ஏகம்பநாதனே எனக்கு முன்வாய்த்த தாய்மார்கள் எத்தனை எத்தனை பேரோ, தந்தையர்கள் எத்தனை எத்தனை பேரோ, மனைவியர்கள் எத்தனை எத்தனை பேரோ, எனக்கு பிறந்த பிள்ளைகள்தான் எத்தனை எத்தனை பேரோ, முன்னம் எனக்கு உண்டான பிறவிகள் எத்தனை எத்தனையோ, மூடனான நான் இவற்றை இத்தனை என்று அறியவில்லை, இனியும் யான் எடுப்பதற்கான பிறவிகள் எத்தனை எத்தனையோ, அப்பிறவியில் வீழ்ந்து வருந்தாமல் இருக்க என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் திரு ஏகம்ப மாலை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருந்த 44 பாடல்களும் நிறைவடைந்தன. மீண்டும் திருத்தில்லை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரும் 20 பாடல்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.